பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு எல்லாரும் இன்னைக்கு நினைப்போம், இவ்வளவுதான் இனிமே ஒண்ணுமே இல்லை நினைப்போம். ஆனா வேதம் சொல்லுது, இதோ நாட்கள் வரும், இதோ நாட்கள் வரும். உங்க வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்படி எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? பாடுமா? எப்படி பாடுவினா என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவினா என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கு ஆத்தும ஆதாயம் செய்வேன். வந்த பாதையில் கண்ணின் மணி போல் காட்டி, கடந்து வந்த பாதையில் கண்ணின் மணி போல் காட்டி, கடிகளவும் வைக்காமலே, அடிகளவும் துணை வைக்காமலே, அதிகமாய் ஆசீர்வதித்தீ, அதிகமாய் ஆசீர்வதித்தீ. எப்படி பாடுவேன் எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன்
எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஒரு சப்பானியை பார்த்தோம், இங்கே ஒரு சப்பானி பார்த்துருவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:8. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் நல்ல கவனிங்க. பவுல் ஊழியத்தின் நாட்களில், பேதுரு ஊழியத்தில் நடந்த ஒரு சப்பானி என்ன செய்தான்? எந்திரிச்சு துதித்து குதித்து எழுந்து நடந்து தேவாலயத்துக்கு போனான். அடுத்த அப்போஸ்தலனாகிய பவுல், ஏன்னா ஒரு காலத்தில் சவுலா இருந்து ஜனங்களெல்லாம் துன்பப்படுத்தி கர்த்தர் அவனை சந்தித்து 3 நாள் பார்வை இல்லாமல் கிடந்து அவனை மாற்றிய போது தரிசனம் பெற்றவன், பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தவன். தட் மீன்ஸ் த ஹெவன்லி விஷன். அப்போஸ்தலர் 26:19 பார்க்கிறோம். அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லைன்னு ஒப்பு கொடுத்து வந்த பவுல், இவர் சபைகளை ஸ்தாபித்து கொண்டே போகிறார். எனக்கு அன்பானுளே, அப்படி போகிற நாட்களில் நடந்த ஒரு காரியம், லிஸ்திரா என்கிற லீஸ்திராவிலே இவர் போய் பிரசங்கம் பண்ணார். இவர் கூட இருந்தது யாருன்னா பர்னபா, அவர் இருந்தார். இவங்க போய் ஒரு இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணாங்க. பிரசங்கம் பண்ணும்போது நடந்தது என்ன? அப்பொழுது ஒருவன் தன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியா இருந்து அவனு நடக்கவே இல்லை. எத்தனை வயசுன்னு எழுதப்படலை. ஏன்னா அங்கே போன ஒரு சப்பானிக்கு எழுதப்பட்டிருந்துச்சு 40 வயசு. இவனுக்கு எத்தனை வயசுன்னு எழுதப்படலை. பிறந்ததுலேருந்து அவனும் சப்பானியாக தான், இவனும் சப்பானியாக தான் இருக்கிறான். ஆனால் அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு தான், இவன் பிச்சை எடுக்கலை. அவன் பேதுருவை நோக்கி பார்த்து ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தான். ஆனால் அவன் அப்படி எடுக்கலை. இவன் ஆண்டவருடைய வார்த்தை மேலே கொஞ்சம் நம்பிக்கை உள்ளவன். ஆகையினால பவுல் பிரசங்கம் பண்ண உடனே ரொம்ப கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்தான். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உலகின் நாளியாய் நம்மை நிலமந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. பேய்கள் ஓட்டும் வல்லமையோடு பிரசங்கம் பண்ணணுமே, பேய்கள் ஓட்டும் வல்லமையோடு பிரசங்கம் பண்ணணுமே, கடினமான பாரேதயம் உடைத்து நொறுக்கணுமே, நான் கடினமான பாரேதயம் உடைத்து நொறுக்கணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. அவன் உட்கார்ந்து அலங்கார வாசலில் பிச்சை எடுத்துக்கிட்டான். இவன் அதுக்கெல்லாம் போகல. இவன் எங்கெங்கெல்லாம் கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பான். ஏன்னா இவனுக்கு நம்பிக்கை, என் ஆண்டவர் சுகம் கொடுப்பார். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் அவருடைய வார்த்தையை நம்பி கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க? நான் எந்திரிக்க முடியாமல் இருக்கலாம், நடக்க முடியாமல் இருக்கலாம், ஒரு வேலையும் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். எத்தனை பேர் நம்பி இருக்கீங்க? ஹல்லேலூயா. இவன் அங்கே அப்படி தான் நம்பி இருந்தான். அப்படி நம்பி இருந்த நேரத்தில் பவுல் அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது ஒரு நாள் லிஸ்திராவுக்கு வந்தார். லிஸ்திராவில் பர்னபா அவர் நின்று பிரசங்கம் பண்ணாங்க.
அப்போ ஒரு மனுஷன் தன் தாயின் வயிற்றுல இருந்து பிறந்தது முதல் சப்பானியா பிறந்ததுலேருந்து ஒரு காலம் நடந்து கால்கள் வழங்காத, ஏன்னா கால் அவனுக்கு வழங்கவும் செய்யல, ஒருபோதும் நடவாமலும் கால்கள் வழங்காதவனுமாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். இன்னைக்கும் சில ரெண்டு விதமான மக்கள் உண்டு. ஆண்டோடைய வார்த்தையை தேடி ஓடுறவனுக்கு சொல்றேன், எப்பேற்பட்ட நிலையில் இருந்தால் திரும்ப கத்த சரிப்படுத்த முடியும். ஆனால் என்ன கிடைக்கும் ஓடினா இம்மைக்காகத்தான் ஓடுறோம். இம்மைக்காக மாத்திரம் ஓடுவோமானால் பரிதவிக்கத்தக்கவிடல தான் இருப்போம். ஏன்னா ரெண்டு வித போஜனங்கள் இருக்கு. யோவான் 6:27 படி வயிற்றுக்காக அது என்ன போஜனம்? 6:27 யோவான் மிக அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் போகணும்னு சொன்னா அந்த போஜனத்துக்கு வேணும்னா அவருடைய வார்த்தையை கேட்கணும். இன்னைக்கு உலகத்துல பாதி பேர் எதுக்கு தான்? அழிந்து போகிற போஜனத்துக்கு. சாப்பாடு எப்படி இருந்தாலும் கர்த்தர் குருவி காக்கை கூட கொடுக்குறாரு. பறக்கிற காக்கா குருவியிலேருந்து ரோட்டில் நடக்கிற நாய் ஊறுற எறும்பு வரைக்கும் அவர் ஒன்றுக்காவது குறை வச்சிருக்காரா? எல்லாம் சாப்பிடத்தானே செய்யுது. எனக்கு அன்பானவர்களே, அழிந்து போகிற போஜனம் இல்லைங்க, அழியாமை என்கிற ஒரு போஜனம், அந்த நித்திய ஜீவன் பெற. இந்த சப்பானிக்கு ஆசை. உட்காந்து பவுல் பிரசங்கிக்கிறது ரொம்ப கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்தான். உடனே பவுல் அவனை பார்த்தார், அந்த சப்பானியை பார்த்து அவனை கண்டுபிடிச்சார். என்ன கண்டுபிடிச்சாரு? அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் உண்டு கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில். ஏன்னா இவன் எழுந்து காலூன்றி நிற்கும்படி கர்த்தரால் சொல்லப்பட்டவன் இல்லையா? அப்போஸ்தலர் 26:15 வசனத்தை பாருங்க. இவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அப்பொழுது நான் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டேன். அதற்கு அவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். அல்லேலூயா. அதே வார்த்தை இவன் வாயிலிருந்து வருது பாருங்க. ஆண்டவரை அறிஞ்சவன் வாயிலிருந்து நல்ல வார்த்தை தான் வரும். இன்னைக்கு அநேகர் சரியா அறியாதனால தான் அவசரப்பட்டு இங்கே ஒன்று அங்கே ஒன்று சொல்லிடக்கூடாது. எப்போதும் ஆண்டவர் நன்மையை தான் செய்வார், மறந்துடக்கூடாது. அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அதுதான், நீ காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவளை குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் எல்லாரும் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படியாக நீ அவர்களுடைய கண்களை திறக்கும்படிக்கு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். அதனாலதான் அவன் போய் சொன்ன, அகிரிப்பா ராஜாவே, அந்த பரமதரிசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சவன். இப்ப அதே வார்த்தையை சொன்ன, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் உண்டு என்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் உரத்த சத்தத்தோட சொன்னான். சரி, உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். பவுல் செய்ததை பார்த்தோன்னு அவனை தெய்வம்னே போல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அவன் ஒத்துக்கல. எனக்கு அன்பானுடைய ஒன்றை நீங்க தெரிஞ்சுக்கணும். அவனை பார்த்து அதே ஊருக்குள்ளே எத்தனை பேர் என்ன சொல்லியிருப்பாங்க? இனிமே அவன் நடக்க போகிறானா, இவன் பேசிட போகிறானா. ஒன்றா இயேசுட்ட ஒரு தகப்பன் தான் பிள்ளையை கொண்டாரான். மார்க் எழுதின சுவிசேஷம் 7
34ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க. அப்புறம் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா? உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு செவ்வையாய் பேசினான். ஒருத்தனுக்கு ஊமையும் ஐயா கேட்காத ஆவி, செவிடான ஆவி, ஊமையா பேச விடாத ஆவி, அவன் வாயை கட்டி வச்சிருந்துச்சு. இன்னைக்கு எத்தனையோ வீடுகளில் ஊமை பிள்ளைகளை, வாய் பேசாத பிள்ளைகளை வைத்து கொண்டு, ஐயோ என் பிள்ளை ஒரு வார்த்தை கூப்பிடுமா, என்கிட்ட பேசுமா, அந்த மலரை சொல் கேட்பேனா என் காதில். பெற்ற தாயினுடைய ஏக்கம் நியாயமானது. கேட்குமானா நிச்சயமாக கர்த்தர் உங்கள் பிள்ளையை பேச வைப்பார். ஏன்னா நாவின் கட்டுக்களை அவுப்பார். எப்பத்தான் திறக்கப்படுவாய் என்று அன்றைக்கு சொன்னவர் இன்றைக்கும் சொல்லுவார். அவன் உடனே காதுகள் திறந்து கேட்டான், நாவின் கட்டுகள் அருந்து செவ்வையாய் பேசினான். வாசிங்க அடுத்து அவன் தகப்பன் 35ஆம் வசனத்தை பாருங்க. மார்க்கு 7:35. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று. நாமளா இருந்தா சொல்லிப்போம், இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்கு, போய் ஊரெல்லாம் சொல்றா, நான் தான் பெரிய ஆளு, ஆனா ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி. அதுதான் பிரச்சனை. நம்ம ஆட்கள் சொன்னதை கேட்க மாட்டாங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் வருகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். இல்லையா? எல்லாம் பாடல. குருடர்கள் காண, செவிடர்கள் கேட்க, ஊமைகள் வாய் திறந்து பேச, ரட்சிக்க இயேசு புவிதனிலே வந்தார். ஊமைகள் வாய் திறந்து பேச, ரட்சிக்க புவிதனிலே வந்தார். सुनो मेरे भाई, मस्ती को मेरे दुनिया में आया. सुनो मेरे भाई, मस्ती को मेरे दुनिया में आया. दुनिया में आया, मुक्ति को लाया. दुनिया में आया, मुक्ति को लाया. सुनो मेरे भाई, मस्ती को दुनिया में आया. அற்புத நன்மைகள் செய்தவன் இயேசு, அற்புத நன்மைகள் செய்தவன் இயேசு. அன்பரை போல முன்னை மாற்றி அழைக்க இயேசு புவிதனிலே வந்தார். அன்பரை போல நீயும் மாற அழைக்க இயேசு புவிதனிலே வந்தார். புவிதனில் வந்தார், தவிப்பதும் ஏனி. புவிதனில் வந்தார், தவிப்பதும் ஏனி. நித்திய பாதை கனவாராய் நித்திய பிதா புவிதனிலே வந்தார். நித்திய பாதை கனவாராய் நித்திய பிதா புவிதனிலே வந்தார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டது எது தெரியுமா? குருடர்கள் பார்க்க, செவிடர்கள் கேட்க, ஊமைகள் வாய் திறந்து பேசுவதற்கு தான் அவர் என்ன செய்தார்? வந்தார் என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இன்னைக்கு சொல்றேன், பிள்ளைகளை கையில் வச்சுட்டு, ஐயோ என் பிள்ளை கையை தட்டினா கூட திரும்பி பார்க்கலையே, ஐயோ இப்படியே இருந்துருமா, கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசு சொன்ன வார்த்தை நீங்கள் சொல்லி பாருங்க. ஏன்னா அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அவர் சொன்ன வார்த்தை என்ன? என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்ப சொல்லி பாருங்க, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமா ஐயா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப நாம காண்பான், அதை நம்பணும்ல. நம்பி சொல்லி பாருங்க. எப்பத்தான்
திறக்கப்படுவாய். உங்கள் பிள்ளையுடைய வாய் கட்டுகள் திறக்கப்படும், உங்கள் காது திறக்கப்படும். எனக்கு அன்பானோர்களே, இதோ நாட்கள் வரும், இதோ நாட்கள் வரும், கவலைப்படாமல் இருங்க. அநேக நேரங்களில் வியாதியில் விழுந்தோன்னு யோசிச்சுறீங்க, இனிமேல் நான் எந்திரிப்பேனா? நிச்சயமாக எந்திரிப்பேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. பெரும்பாடு என்றால் உதிரப்போக்கு. இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு பலனே எதிர்தான், ரத்தம் தான். அந்த உதிரப்போக்கு அவளுக்கு 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 12 வருஷமாய் பெரும்பாடு என்ற ஒரு நோய். அவள் 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அநேக வைத்தியர்களால். அவள் என்ன செய்தா? தன்னுடைய வியாதிக்காக எத்தனையோ வைத்தியர்கள் அவங்கள தேடி போய் பார்த்தான். எவ்வளவோ அவளுக்கு சொத்து இருந்திருக்கலாம், பணம் இருந்திருக்கலாம், வசதி இருந்திருக்கலாம். ஏன்னா அவள் எழுதுறதுல தான் நானும் சொல்கிறேன். அநேக வைத்தியர்களால் வேதனைப்பட்டாளாம். வாசிங்கத. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட நிலையில இருக்கீங்க? இருக்கிற சொத்து எல்லாத்தையும் வித்து பார்த்து, ஐயோ என் சுகமில்லையே, என் பிள்ளைக்கு சுகமில்லையே, என் புருஷனுக்கு சுகமில்லையே, என் மனைவிக்கு சுகமில்லையே, எல்லாத்தையும் விற்றா கூட நான் எதை கொடுத்தாலும் கொடுப்பேன், சுகம் கிடைக்கலையே. இன்றைக்கு எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க? நிச்சயமாக சார், உங்கள் நோய்க்கு எவ்வளோ பணம் செலவழிக்கிறீங்களோ இல்லையோ, இலவசமாய் கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்றார், இதோ நாட்கள் வரும், மறுபடியும் சுகம் பெற நாள் வரும். ஆமென். அநேக நேரம் உங்களுக்கு தெரியலை, யோசிக்க மாட்டேன்றீங்க. 12 வருஷம் அவளுக்கு உதிரப்போக்கு இருந்து எத்தனை வைத்தியத்தை போனான்னு தெரியாது. ஆனால் எவ்வளோ வேதனைப்பட்டா தெரியும். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு போயிருப்பா. இன்னைக்கு போனால் சுகமாயிருனா, அந்த டாக்டர் நல்லவர், அவர்கிட்ட போனால் நல்ல மாத்திரை கொடுப்பார். இருக்கிற பணம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் விற்று வைத்தியத்தை கொடுத்தா, ஆனால் சற்றும் குணப்படவில்லை. வருத்தம் வேதனையும் தான் அதிகரித்தது. கடைசியில் ஒரு தீர்மானம் எடுத்தா. என்ன தீர்மானம் எடுத்தாலாம்? வாசிங்க பார்க்கலாம். அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. அவ்வளவுதான். இன்னைக்கு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை தொலைக்காட்சியெல்லாம் கேள்விப்படுறீங்களா? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இன்னைக்கு டிவியில் எத்தனையோ காரியத்தை கேள்விப்படுறீங்க. அதுக்கு மருந்து, இதுக்கு மருந்து, இதுக்கு சாப்பிட்டீங்கன்னா போதும். ஆனால் போயிருக்கா? ஆனால் இவ கேள்விப்பட்டு ஒரு தீர்மானம் எடுத்தா, அந்த இயேசுவை போய் பார்ப்பேன், அவள் கிட்ட போக முடியாட்டால் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலையாவது தொடுவேன்னு. ஒரு நாள் இயேசு வரும்போது ஓடிப்போனா, பின்னாடி போய் அவருடைய வஸ்திரத்தின் துணியை தொட்டா. 29ஆம் வசனத்தில் பார்க்க, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. எத்தனை பணம் செலவழிச்சு கிடைக்காத சுகம் ஒரு பைசா செலவு இல்லாம இலவசமாக கிடைச்சது. அது மட்டும் இல்ல, அவளுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டினார். 34ஆம் வசனத்தில் அவர் அவளை பார்த்து, என் மகளே, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இன்றைக்கு சொல்றேன், இதோ நாட்கள் வரும். யார் யார் எந்தெந்த நிலையில மனதில் பாரத்தோடு இருக்கீங்களோ, வேதனையோடு இருக்கீங்களோ, வியாதியின் கொடுமையோடு இருக்கீங்களோ, மாத்திரையும் கையுமா இருக்கீங்களோ, எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தர் சுகம் தரும் தெய்வம், உன் சுக வாழ்வு துளிர்க்கச் செய்கிற தெய்வம், உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குகிற தெய்வம், உன் கண்ணீரை துடைக்கிற தெய்வம். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பிடித்து கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உன்னை ஆசீர்வதித்த தெய்வம் அவரை திரும்பி எண்ணிப்பார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது யூதாவின் குடும்பத்திற்கும் இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் மட்டுமல்ல,
கர்த்தரை தேடுகிற எல்லாருக்கும் அவர் சுகம் தருவார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். எங்களுடைய ஆலயத்தில் எத்தனையோ காரியம் உண்டு. உங்களுக்கு வாரம் சொல்கிறேன். கண்ணூரி அவங்கள பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நிற்பாங்க, திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட. வாரம் அவங்கள வேன் வாடகைக்கு பிடிச்சி தான் எடுத்து வரோம். நல்ல சத்தியத்தை சொல்லி அவங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடை கொடுத்து தான் திருப்பி கொண்டு அவங்களே பஸ் ஸ்டாண்டில் விடுவோம். ஏன் தெரியுமா? கூட்டம் காட்டணுங்கிறதுக்கு இல்லை, கண்ணே தெரியாதவங்க அவங்களுக்கு நிச்சயமாக இது செய்ய வேண்டிய கடமை என்று உணர்ந்து செய்கிறோம். நீங்களும் ஒருவேளை கர்த்தரால் ஏவப்பட்டால் ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு நாள் அழைத்து வரதுக்கு உதவலாம், ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உதவலாம். அது மட்டும் இல்லை, எத்தனையோ கட்டுமான பணிகளில் இன்னும் செய்ய வேண்டிய வேலை இருக்குது, அதற்கென்று உதவலாம். பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுடைய கல்விக்காக உதவலாம். அது மட்டும் இல்லை, ஒரு பார்வையற்றவங்களுக்கு கூட குடும்பத்தில் ஏதோ 1-2 அரசாங்க வேலையில் இருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. சாதாரண மக்களுக்கு அவர்களும் வாழ வேண்டும், அவர்களுக்கு அந்த எல்லா நன்மைகளும் பெற்று பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணுங்கிற வார்த்தை அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு பார்வையற்றவர் திருமணம் செய்வோம். இந்த வருஷம் ஒருவருக்கு திருமணம் செய்ய நிச்சயித்து வருகிறோம். அதற்கென்று கர்த்தரால் ஏவப்பட்டால் நீங்களும் அதற்கென்று உதவலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய நகை தங்கம்லாம் கேட்குறதில்ல. அவங்க வீட்டுக்கு வேண்டிய பாத்திரங்கள், அவங்க குடும்பத்துக்கு தேவையான ஆடை, பெண்ணுக்கு அடையாளமாக பூட்டப்படுகிற மாங்கல்யம், இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிற பார்வையற்றவங்களுக்கு உணவளிக்க, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்களும் ஏவப்பட்டாலும் எப்படி பிரதர்? 2 ஃபோன் நம்பர் உண்டு, நீங்கள தொடர்புலாம். ஜிபே, ஃபோன்பே உண்டு. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, இதோ நாட்கள் வரும் என்று சொன்னீரே. யார் யார் எந்தெந்த காரியத்தை எதிர்பார்த்து இருக்கிறார்களோ, சரீரத்தில் சுகமோ, மனதில் ஆரோக்கியமோ, பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமோ, அல்லது ஒரு குழந்தை வாக்கியமோ, அல்லது படித்ததுக்கு தேற்ற வேலையோ, என் தேவனுடைய காரியங்களெல்லாம் நிறைவேற நாட்கள் வரட்டும். நீர் சொன்ன வார்த்தைப்படி நிறைவேற்றும். உடைய திருநாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.